Hi students, இந்த வீடியோவில் நாம் sequencing problemல தான் ஒரு problem பார்க்க போகிறோம். Processing n jobs on 3 machines. So n jobs 3 machines வச்சு எப்படி process பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். Problem: find the sequence that minimizes the total elapsed time required to complete the following task on the machines in the order 1, 2, 3. Find also the minimum total elapsed time and the idle time on the machines. So நம்ம ஏற்கனவே processing n jobs on 2 machines problem பார்த்துருக்கோம். அந்த மாடலில் தான் இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா 3 மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்டிமல் சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 3 மிஷினை நம்ம 2 மிஷினாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அப்போ அதோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா M1ல் இருக்கிற மினிமம் வேல்யூ எதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ M1ல் இருக்கிற மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு M2ல் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்துக்கோங்க. M2ல் மேக்ஸிமம் வேல்யூ 5. M3ல் மினிமம் வேல்யூ பார்த்துக்கோங்க. இதில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற மிஷின்ஸில் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் மினிமம் பார்க்கணும். இன்பிட்வீனில் இருக்கிறதுக்கெல்லாம் மேக்ஸிமம் பார்க்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை எப்படி செக் பண்ண போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வா அப்படின்ற செக் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3, இது பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இல்லை. ஸோ நாட் சாட்டிஸ்ஃபைடு. சரி, அப்போ நம்ம அடுத்த கண்டிஷன் இதை ரெண்டையும் எடுத்துக்கலாம். மினிமம் M3 greater than or equal to maximum M2. So 5 greater than or equal to 5. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஈக்குவல் டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகணும். சாட்டிஸ்ஃபை ஆகுனா நம்ம சம்மை கண்டினியூ பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். இல்லைன்னா மெத்தட் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு சம்மை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் சம்மை நாம் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எனக்கு செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நான் இனிமேல் சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா 3 மிஷின், இதை நான் 2 மிஷினாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன் H and K அப்படின்னு. H and K be the 2 fictitious machine. ஸோ இப்போ நான் 2 மிஷினாக இதை நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷினும் செகண்ட் மிஷினும் இருக்குல்ல, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த ஹெச்சில் எழுதுங்க. ஸோ 3 + 4 7, 8 + 3 11, 7 + 2 9, 4 + 5 9, 9 + 1 10, 8 + 4 12, 7 + 3 10. ஓகேயா? M1 M2வை ஆட் பண்ணி அதை எதில் எழுதணும்? ஹெச்சில் எழுதணும். ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ அதே மாதிரி M2 M3 ஆட் பண்ணி கேல எழுதணும். 4 + 6 10, 3 + 7 10, 2 + 5 7, 11 + 5 16, 1 + 5 6, 4 + 6 10, 12 + 3 15. ஓகேவா? ஸோ நான் இப்போ எழுதிட்டேன். எழுதினதுக்கப்புறமா நான் இப்போ ஆப்டிமல் சீக்வன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எனக்கு எத்தனை இருக்குது? A B C D E F G இல்லையா? ஸோ பார்க்கலாம். ஸோ நம்மளோட ப்ரொசீஜர் தான். என்ன ப்ரொசீஜர்? மினிமம் வேல்யூ எங்கே இருக்குது பார்க்கணும். அந்த வேல்யூ ஹெச்சில் இருந்தால் ஃபஸ்ட்டில் எழுதணும், கேல இருந்தால் லாஸ்ட்டில் எழுதணும் இல்லையா? ஸோ என்னோடய மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 6. அது எங்கே இருக்குது? கேல இருக்குது. ஸோ இங்கே நம்ம அந்த ஆல்ஃபபெட் ஆர்டர் எழுதிக்கலாம்.
ஓகே, அப்போ வந்து கீழே இருக்கிறதுனால ஈயை வந்து நம்ம லாஸ்ட்டில் எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 வந்து ஹெச்சில் இருக்கிறதுனால ஏவை வந்து ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேன். அடுத்த மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 சி. ஸோ கேல இருக்குது, அதனால் சியை வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 ஹெச்சில் இருக்குது, அதனால் டியை வந்து இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 3 பிளேசஸில் இருக்குது. ஜி, பி, எஃப். பியும் எஃப்பும் இங்கே வந்து கீழே இருக்குது. ஜியில் தான் வந்து நமக்கு ஹெச்சில் இருக்குது, அதனால் இங்கே ஜியில் எழுதிக்கிறேன். இப்போ 10 ரெண்டுமே கீழே தான் இருக்குது. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவும் பாருங்கள். இங்கே கரஸ்பாண்டிங் வேல்யூ 11. ஓகேவா? இங்கே கரஸ்பாண்டிங் வேல்யூ 12. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பியை வந்து நம்ம எங்கே எழுதணும்? இதை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி இங்கே லாஸ்ட்டில் எழுதணும். அதுக்கப்புறம் எஃப்ஐ எழுதணும். ஸோ ஓவரால் மினிமம் 11 இருக்குது, அதனால் பியை வந்து இந்த இடத்துல எழுதணும். ஸோ நான் ஆப்டிமம் சீக்வன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சீக்வன்ஸ் தப்புனா மொத்த ப்ராப்ளமும் தப்பு தான். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் எலாப்ஸ்டு டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜாப் எழுதிட்டு இப்போ நம்ம சீக்வன்ஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டரை தான் இங்கே எழுதிக்கணும். ஏ, டி, ஜி, எஃப், பி, சி, இ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா M1. M1ஓட டைம் இன் டைம் அவுட். நெக்ஸ்ட்டு M2ஓட டைம் இன் டைம் அவுட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா M3ஓட டைம் இன் டைம் அவுட். இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலில் என்ட்ரு ஆகும்போது நமக்கு இனிஷியல் டைம் வந்து 0 தான், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 0 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் M1ல் ஓகேவா, M1ல் பார்த்தீங்கன்னா ஏல என்னோடய டைம் வேல்யூ 3, அதனால் இங்கே 3யை இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் இதே 3யை இங்கே எழுதிக்கணும். இப்போ டியில் பார்த்தீங்கன்னா 4 M1ல், அப்போ 3 + 4 is 7. அந்த 7ஐ தான் நான் வந்து இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 எழுதிட்டோமா? இப்போ ஜியில் 7. ஸோ 7 + 7 14. ஓகேவா? நான் வேணால் இந்த ஆல்ஃபபெட் ஆர்டரை இங்கே அகெயின் திரும்ப எழுதிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஸோ 14 இங்கே எழுதிடுங்க. எஃப்பில் 8, 14 + 8 22. அந்த 22ஐ இங்கே எழுதிக்கோங்க. பியில் 8, ஸோ 30. அந்த 30ஐ நம்ம இங்கே எழுதிடணும். சியில் என்னோடய வேல்யூ 7, 37. இப்போ அந்த 37ஐ இங்கே எழுதிடணும். இயில் என்னோடய வேல்யூ 9. ஸோ 37 + 9 46. ஓகேவா? ஸோ M1ஓட டைம் இன் டைம் அவுட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து M2. M2க்கு வரும்போது இந்த இருக்கிற 3ஐ தான் இங்கே எழுதணும். இப்போ M2ல் ஏ வேல்யூ 4, அப்போ 3 + 4 7. அந்த 7 தான் இங்கே. டியில் பார்த்தீங்கன்னா 5. 7 + 5 பார்த்தீங்கன்னா 12. இங்கே கவனிங்க, இங்கே 12ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 14ல் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம இந்த 2 வேல்யூ கம்பேர் பண்ணணும். எது ஹையர் வேல்யூவோ அதை தான் இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் 14 எழுதியிருக்கேன். ஸோ ஜியில் 3, 14 + 3 17. இங்கே 22ல் முடிஞ்சிருக்கு, இங்கே 17ல் முடிஞ்சிருக்கு. 22 தான் ஹையஸ்ட் நம்பர், அதனால் 22ஐ நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப்பில் என்னோடய வேல்யூ 4, 26. இங்கே 26, இங்கே 30. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ 30, அதனால் 30ஐ இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியில் என்னோடய வேல்யூ 3, 33. இங்கே 37ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஸோ அதனால் நான் 37 எடுத்துக்கிறேன். சியில்
வேல்யூ 2 39 இங்கே 46 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 46 எழுதிக்கோங்க. ஈல 1 என்னோட, ஸோ ஆன்சர் வந்து 50. சாரி 1 இல்லையா, ஆன்சர் வந்து 47. சரியா, 1 ஆட் பண்ணோன்னா 47. ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வரும்போது இந்த வேல்யூவை தான் இங்கே எழுதணும், 7. சரியா, இப்போ M3ல் ஏ வேல்யூ 6. ஸோ 7 + 6 13. 13 தான் ஹையஸ்ட் வேல்யூ, அதனால் 13 இங்கே எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியில் பார்த்தீங்கன்னா 11. ஸோ 13 + 11 24. 24 தான் ஹையஸ்ட் வேல்யூ, அதனால் 24 எழுதிடுங்க. சரியா, ஜியில் பார்த்தீங்கன்னா 12. ஸோ 36. ஸோ 36 எழுதணுன்னா எஃப்பில் 6 42. ஸோ அந்த 42 இங்கே எழுதிடுங்க. பியில் 7 49 எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சியில் 5 54 எழுதிட்டோன்னா இயில் 5 59. ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ தான் என்னோட டோட்டல் எலாப்ஸ்டு டைம். சரியா, ஸோ இப்போ ஆப்டிமல் சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து டோட்டல் எலாப்ஸ்டு டைமுக்காக டேபிளில் நம்ம அந்த சீக்வன்ஸ் ஆர்டர் எழுதி 3 மிஷினுக்கும் டைம் இன் டைம் அவுட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கிற வேல்யூ தான் வந்து எனது மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம். ஓகேவா, அடுத்து ஐடல் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ மினிமம் டோட்டல் எலாப்ஸ்டு டைம் ஈக்குவல் டு 59 hours. இப்போ நான் ஒரு மிஷினுக்கும் ஐடல் டைம் கண்டுபிடிக்கணும். ஐடல் டைம் ஆன் M1 மிஷின் 1 பார்த்தீங்கன்னா இந்த 59 - 46 இந்த வேல்யூவையும் சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது தான் வந்து மிஷின் 1ஓட ஐடல் டைம். லாஸ்ட்டு டைம் அவுட்டு M3ஓட டைம் அவுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M1ஓட டைம் அவுட், அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிறது தான் ஐடல் டைம் ஆன் மிஷின் 1. ஐடல் டைம் ஆன் மிஷின் 2 பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ மிஷின் 2க்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ட்ரான டைம் வந்து 3, அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, 12 இங்கே 14, அப்போ டிஃபரன்ஸ் 2. 17 + 22 டிஃபரன்ஸ் 5. 26 + 30 டிஃபரன்ஸ் 4. 33 + 37 டிஃபரன்ஸ் 4. 39 + 46 டிஃபரன்ஸ் 7 ப்ளஸ் இந்த M3ஓட டைம் அவுட்டு மைனஸ் M2ஓட டைம் அவுட். டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு என்ட்ரான டைம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டிஃபரன்ஸ் வேல்யூ எழுதியிருக்கேன். லாஸ்ட்டு M3ஓட டைம் அவுட்டு மைனஸ் M2ஓட டைம் அவுட். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 59 - 47 12. ஸோ 37 hours ஐடல் டைம் ஆன் M2. நெக்ஸ்ட்டு ஐடல் டைம் ஆன் M3 மிஷின் 3ஓட ஐடல் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரான டைம். ஸோ 7. ஸோ 7 hours. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேங்க்யூ.